கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்கள். 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 3 முதல் 5 ஆகிய வசனங்களிலே கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கைகளின் படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின் படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள செய்தி அருமையான செய்தி. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யம் வேணுமா, கனம் வேணுமா? முதலாவது பாயிண்ட் என்ன தெரியுமா? உங்க வீட்டுல டைரி இருந்தா நீங்க எடுத்து எழுதி வைத்துக் கொள்ளலாம். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். ஒரு குடும்பத்திலே ஐஸ்வர்யமும் கனமும் வேணும். ஒரு குடும்பத்திலே ஐஸ்வர்யமும் கனமும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ, இந்த கடைசி காலத்துல எல்லாருக்கும் என்ன வேணும்? குடும்பத்துக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கு. வியாபாரம் பார்ப்பாங்க, கம்பெனி வச்சிருப்பாங்க, ஒரு வீடு கட்டிட்டு இருப்பாங்க, நிறைய தேவைகள் இருக்குல்ல. பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்கோம், ஒரு சின்னதா ஒரு சொந்த வீடு கட்டலாம் நினைப்பாங்க. எத்தனையோ தேவைகள் உண்டு. நம்ம கூட கர்த்தர் இருக்கணும். நம்ம கூட கர்த்தர் இருக்கும்போது கனமும் ஐஸ்வர்யமும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். கர்த்தர் எங்க இருக்காரோ அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்ப ரவிராஜ் இருக்கேன் அப்படின்னா என் கூட இயேசு கிறிஸ்து 24 மணி நேரமும் இருக்கணும். என் கூட இயேசு கிறிஸ்து 24 மணி நேரம் இருந்தார் அப்படின்னா கனமும் இருக்கும், ஐஸ்வர்யமும் இருக்கும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் முதல்ல சொன்னது போல ஆசீர்வாதமான செய்தி. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான செய்தி. அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கு அப்படின்னா, என் கூட இயேசு கிறிஸ்து இருக்கணும். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். இப்போ உங்க பேரை நீங்க அழகா சொல்லலாம். இப்ப என் பேரை என்ன சொல்றேனே, ரவிராஜோடு கர்த்தர் இருந்தார். ரவிராஜோடு கர்த்தர் இருந்தார். அப்ப நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, உங்க பெயரை சொல்லி ஏன் கூட கர்த்தர் இருந்தார். அந்த வார்த்தை முக்கியம். யோசபாத் எப்படி இருக்கார் அப்படின்னா, பாகால்களை தேடாமல். பாகால் அப்படின்னாலே விக்கிரத்துக்குள்ளே போயிருவாங்க. விக்கிரத்தை தேடாமல். அப்ப யோசபாத் எப்படி இருந்தார் அப்படின்னா, விக்கிரத்தை தேடாமல். அப்ப என் கூட இயேசு கிறிஸ்து இருக்கணும் அப்படின்னா நான் விக்கிரத்தை தேடக்கூடாது. அது முதல் பாயிண்ட். என் கூட இயேசு கிறிஸ்து இருக்கணும் அப்படின்னா நான் விக்கிரத்தை சொல்லி வெறுக்கணுமே தவிர விக்கிரத்தை தேடக்கூடாது. என் கூட இயேசு கிறிஸ்து 24 மணி நேரம் இருக்கணும் அப்படின்னா நான் தேவனுக்கு பிரியமானபடி இருக்கணும். ஹல்லேலூயா. தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து. அதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் தாவீது. தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து. தாவீது ராஜா தேவனுக்கு பிரியமானபடி எப்படி வாழ்ந்தாரோ அந்த வழிகளில் நடந்து. முற்பிதாக்கள் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படி சொல்லி அந்த காரியங்களை ஆராய்ந்து அந்த வழிகளில் நடந்து. இப்ப எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, பழைய ஏற்பாட்டிலே நமக்கு ஏகப்பட்ட பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க.
அந்த பரிசுத்தவான்களை நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படின்னா முதல்ல நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஆபிரகாம் எப்படிப்பட்டவர், ஈசாக்கு எப்படிப்பட்டவர், யாக்கோபு எப்படிப்பட்டவர், ஏசா, ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆதாம் ஏவாள் எங்க தப்பு பண்றாங்க, நோவா எப்படி பேழைக்குள்ள பிரவேசித்தாரு, மோசே தேவன் அழைக்கிறார். அப்படி பைபிள்ல ஒவ்வொரு காரியமா அறிந்து கொண்டால் நம்ம வாழ்க்கையில நம்ம கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும்னா என்ன செய்யணும்? இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, முதல்ல என் கூட கர்த்தர் இருக்கணும் அப்படின்னா நான் விக்கிரத்துக்கு போகக்கூடாது. 2வது, தாவீது ராஜா தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தார். அப்ப நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமானபடி நடக்கிறதுக்கு எல்லா விதமான வாசல் கர்த்தர் நமக்கு திறப்பார். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா நான் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அதுதான் முக்கியமான பாயிண்ட். நான் செல்போன் சத்தத்துக்கோ, இல்ல ஒரு மனுஷனோட சத்தத்துக்கோ, இல்ல ஒரு ஃப்ரெண்டு சத்தத்துக்கோ, இல்ல ஒரு சொந்தக்கார சத்தத்துக்கோ செவி கொடுத்தேன் அப்படின்னா நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழ முடியாது. ஹல்லேலூயா! நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப சில வீட்டுல, சில குடும்பத்துல ஃப்ரெண்டு சொன்னா கேட்பாங்க, சில வீட்டுல அம்மா சொன்னா கேட்பாங்க, கல்யாணம் முடிஞ்சு போயிருவாங்க. அங்க மாமியார் வார்த்தைக்கும் கேட்க மாட்டாங்க, புருஷன் வார்த்தைக்கும் கேட்க மாட்டாங்க. அவங்க வீட்டுல இருந்து ஒரு ஃபோன் வரும், அம்மா சொன்னா கேட்பாங்க. ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எங்க மிஸ்டேக் ஆகுது, எங்க பிரச்சனை நடக்கும் அப்படின்னா கர்த்தருடைய சத்தத்தை விட்டுருவாங்க, மனுஷனுடைய சத்தத்தை பிடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய குழப்பத்துக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க. மனுஷனுடைய சத்தம் பலவீனப்படுத்தும், தேவனுடைய சத்தம் பலப்படுத்தும். அந்த வித்தியாசத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். மனுஷனுடைய சத்தம் பலவீனப்படுத்தும், தேவனுடைய சத்தம் பலப்படுத்தும். அப்போ உங்க வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஒரு குடும்பம் மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு 24 மணி நேரம் வாழ்ந்துகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய தேவனுடைய சத்தம் கேட்காது. 24 மணி நேரம் நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து தேவ சத்தத்துக்குள்ள வரணும் அப்படின்னா கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். கையில பைபிள் எடுத்து வாசிக்காம ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நிறைய குடும்பத்திலே பெரிய பிரச்சனை எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா வேதத்தை மறக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை அசட்டை பண்ணும்போது, தேவனை விட்டு தள்ளி போகும்போது தான் பிரச்சனை, உபத்திரங்கள், பாடுகள், கண்ணீர், போராட்டம் எல்லாம் ஸ்டெப் ஸ்டெப்பா உள்ள வருது. பிசாசுக்கு இடம் கொடுத்தா பிசாசு உள்ள என்டர் ஆகுறான். நான் சிம்பிளா சொல்லித்தரேன். 24 மணி நேரம் வாழ்க்கையில ஐயா நான் ஒரு 5 நிமிஷம் பிசாசுக்கு டைம் கொடுக்கேன், அந்த 5 நிமிஷத்துல உள்ள வந்துட்டானா போதும், ஒரு வீட்டுல பெரிய பிரச்சனையை குழப்பிடும். அந்த வீடு ஃபுல்லா அப்புறம் குழப்பத்துல தான் இருக்கும். ஒரு வீடு எப்படி குழம்புது அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல பிசாசுக்கு லைட்டா ஒரு சின்ன இடம் கொடுப்பாங்க, அது மூலியமா சத்துரு உள்ள வரான். சிம்பிளா சொல்லி தரேனே, 24 மணி நேரம் வாழ்க்கையில ஒரு 5 நிமிஷம் பாவம் இருக்கு, அந்த பாவத்தின் வழியா பிசாசு உள்ள என்ட்ரு ஆவானா ஆக மாட்டானா, சத்துருக்கு இடம் கொடுத்தா உள்ள வருவானா வரமாட்டானா. உடனே நம்ம மக்கள் கேட்பாங்க பாவம்னா என்னய்யா அப்படிம்பாங்க. புருஷன் முன்னாடி சண்டை போட்டு 5 வருஷமா பேசாம இருக்காங்க, டைவர்ஸ் பண்ணிட்டு வீட்டுல போயிருக்காங்க, மதுபான அடிமையில இருக்காங்க, போதை அடிமையில இருக்காங்க, கஞ்சா பழக்கத்துல இருக்காங்க, வேற தொடர்புல இருக்காங்க, எத்தனை காரியங்கள் இருக்கு. அந்த இடத்துக்குள்ளதான் உள்ள பிசாசு என்ட்ராறான். அப்ப தாவீதின் வழியில நடக்கணும் அப்படின்னா தேவனுக்கு பிரியமானபடி நடந்தார். அது ஒரு முக்கியமான பாயிண்ட் தானே. தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து. அப்ப நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, நான் எந்த வழியில போயிட்டு இருக்கிறேன், நான் யாருடைய சத்தத்தை கேட்டு நான் எந்த வழியில நான் நடந்து போறேன், அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். காலவேளையிலே தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நமக்கு நேர நித்திய ஜீவன் போகணும். இங்கே ஒரு 1000 வருஷம் நம்ம தங்கிலாம் இருக்க முடியாது. ஒரு 100 வருஷம் 150 வருஷம் கிடையாது. கொஞ்ச நாள்
ஜீவன் எத்தனை நாள் இருக்குன்னு தெரியாது. அந்த கொஞ்ச நாள் கர்த்தருக்காக, கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம உண்மையிலே கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு? எனக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த ஐக்கியம் அப்படிம்பாங்க. என்னோட ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, அன்பு கூறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் ஐக்கியமாயி செட்டில் ஆயிருந்தாங்க. வேற வீட்டுல போய் 1 வருஷம் தங்கியிருந்தாங்க. சில குடும்பத்துலலாம் எங்க பிரச்சனை ஆரம்பிக்கு அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போய் மறந்து வேற வீட்டுல போய் தங்கியிருந்தாங்க. அது லாஸ்ட் பார்த்தா விக்கிரத்துல போய், அப்புறம் பாவத்துல போய், அப்புறம் விபச்சாரத்துல போய், இதெல்லாம் அந்த பின்னாடி காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. அதனால வரக்கூடிய பிரச்சனைகள். அதையும் ஏன் சேர்த்து சொல்ல வேண்டியது அப்படின்னா, தாவீது ராஜா தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தார். தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தேவனுக்கு பிரியமானபடி நடந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். 4ஆம் வசனம், தன் தகப்பனுடைய தேவனை தேடி, பாகாலை தேடல. நோட் த பாயிண்ட். பாகால் விக்கிரத்தை தேடல, தன் தகப்பனுடைய தேவனை தேடி. அப்ப தேவனை தேடுற பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யமும் இருக்கு, கனமும் இருக்கு. உங்க வீட்டுல நீங்க அழகா டைரியில தெளிவா எழுதி வைங்க. தேவனை தேடுற குடும்பத்துக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஐஸ்வர்யம் இருக்குமா, கனம் இருக்குமா? ஒரு குடும்பத்துக்கு என்ன வேணும்? ஐஸ்வர்யமும் வேணும், கனமும் வேணும். கொஞ்சம் மரியாதை, கரெக்ட். ஐஸ்வர்யம், வீட்டுக்கு நிறைய தேவை இருக்கு, அதுவும் தேவை. நம்ம நார்மலா யோசித்து பார்க்கலாம். அப்ப அந்த ரெண்டுமே நமக்கு வேணும் அப்படின்னா, தேவனை தேடி, தேவனை தேடக்கூடிய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம். ஐயா, நான் தேவனை தேடணும், நான் வெளிநாட்டில் இருக்கேன், நான் இருக்கிற இடத்துல பக்கத்தில் சர்ச்சில் உடனே சொல்லுவாங்க, இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க, கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. உங்கள் வீட்டில் பைபிள் இல்லையா, ஆன்லைனில் நீங்கள் என்ன மொழியில் வேணுமோ அந்த மொழியில் அப்ளை பண்ணி வாங்குங்க, ஆன்லைன் மூலியமாக பைபிள் வாங்குங்க. உங்கள் கையில் பைபிள் இருக்கணும். இன்னைக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைய செல்ஃபோன் கையில் இருக்கு. ஆனால் ராத்திரி பல மணி நேரம் செல்ஃபோனில் தான் இருக்காங்க. கையில் பைபிள் எடுத்து எவ்வளோ நேரம் வாசிக்கிறாங்க? 24 மணி நேரத்தில் செல்ஃபோனில் எத்தனை மணி நேரம் மூழ்கி இருக்கிறாங்க? தேவனுக்கு எந்த அளவுக்கு நம்ம எவ்வளவு நேரம் ஒதுக்கி இருக்கோம்? அதனால ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வழி என்ன? அந்த ஃபார்முலா தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். உங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருப்பாரானால், உங்க இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருப்பாரானால், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இந்த நிமிஷத்துல இருந்து என் இதயத்துக்குள்ள நீங்க இருங்கப்பா, என் இதயத்துக்குள்ள நீங்க இருங்கப்பா, என் இதயத்துக்குள்ள வாங்கப்பா, எங்க வீட்டுக்கு நீங்க வாங்கப்பா, அப்படி கூப்பிடுங்களேன். ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா சகல எல்லாமே உங்க வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்துரும். கணம் எல்லாம் வந்து சேர்ந்துரும். ரவிராஜ் 2015 2016 ஊழியத்து வரக்கு முன்னாடி 50-55 லட்ச ரூபா கடனில் வாழ்ந்துட்டு இருந்தேன். கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். சொந்த வீடை விற்றேன், வியாபாரத்தை விட்டேன், எல்லாத்தையும் கொடுத்து காலி பண்ணிட்டு ஊரை விட்டே போயிட்டேன். நஷ்டத்தில் போயிட்டேன். முடிஞ்சிட்டு 40 நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணேன். பரலோகத்துக்காக வேலை பார்க்கணும். அபிஷேகம் பண்ணி சர்ச்சு சாவி கொடுத்து அழகாக கொண்டு வந்தார். சந்தோஷமாக வந்தேன். 2026 ஆச்சு. இந்த நிமிஷம் வரையும் முதல்ல உயிரோடு இருக்கு, குடும்பமாக உயிரோடு இருக்கும். அதுக்காக ஸ்தோத்திரம். என் கூட இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் எனக்கு அதுதான், எனக்கு ஐஸ்வர்யம், எனக்கு அதுதான் ஆசீர்வாதம். ஒரு நாள் 24 மணி நேரம் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து மட்டும் என் கூட இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை. அதனால நம்ம இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் எத்தனை கோடி கொடுத்தாலும் அதுக்கு ஒண்ணுமே இல்லை. 1000 கோடி கொடுத்தாலும் அதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும். அதுதான் முதல் பாயிண்ட்.
இயேசு கிறிஸ்து உங்க இதயத்துக்குள்ள இருப்பாரானால் முதல்ல சமாதானம் வந்துடும், விடுதலை வந்துடும், வெளிச்சத்தின் பிள்ளையா மாறிடுவோம், பரிசுத்தமா வாழ ஆரம்பிச்சிருவோம், நீதியில நடக்க ஆரம்பிச்சிருவோம், செம்மையான வழியில நடக்க ஆரம்பிச்சிருவோம். கர்த்தர் பிரியமில்லா எடுத்து போக மாட்டோம், துன்மார்க்கனுடைய ஆலோசனை கேட்க மாட்டோம். இப்படி நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ வசனத்தை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும், நம்ம இன்னைக்கு தேதியில தேவனுக்கு பிரியமானபடி தான் வாழ்றோமா, தேவ சத்தத்துக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை இருக்கா, ஜெபிக்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா, தேவனை தேடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கா, தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோமா, இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு தேவனை தேடுறோமா. ரொம்ப பிரச்சனையா இருக்கா, நேரம் முழங்கால் போட்டுருங்க. ஏன்னா சில குடும்பத்துலலாம் என்ன செய்யன்னு தெரியாம காலையில புலம்பிட்டு இருப்பாங்க. நிறைய வீட்டுல இந்த கடன் பிரச்சனை, சுத்தி சுத்தி கடன் தான். பக்கத்து வீட்டுல கடனு, ஃப்ரெண்டுகிட்ட கடனு, ஃபேமிலியில சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். அது பெரிய பெரிய பட்டியல் மாதிரி போயிட்டு இருக்கும். சம்பளம் வர்றது ஃபுல்லா காணாம போயிடும். அப்புறம் வட்டி, அப்புறம் பணம் கூட்டி போட்டு போயிட்டே இருக்கும் அது. அதனால கால வேளையிலே யாரெல்லாம் இணைந்து இருக்கிறீங்களோ, குடும்பம் சமாதானம் வேணுமா, ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, என் இதயத்துக்குள்ள வாங்கப்பா, என் ஹார்ட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும்ப்பா. சிம்பிளா என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்தால் ஐஸ்வர்யம் வந்துடும், கனம் வந்துடும். கர்த்தரை தேடி, அப்ப தேவனை தேடக்கூடிய ஒரு அனுபவம். பாகாலை தேடிடக்கூடாது, பாகாலை தேடிடக்கூடாது. என் இதயத்துக்குள்ளே தேவன் இருக்கணும் அப்படின்னா நான் தேவனை தேடி, அப்ப தேவனை தேடக்கூடிய ஒரு அனுபவம். இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் தேவனுடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். தேவனுடைய கற்பனை எப்படி எழுதப்பட்டிருக்கோ, உன்னை போல பிறனை நேசி. முதலாவது தேவன் அன்பு வரணும், ரெண்டாவது உன்னை போல பிறனை நேசிக்கணும். அன்புல ஒரு முழு பைபிள் ஃபுல்லா முடிஞ்சிருது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எது மட்டும் இல்லைன்னா அன்பு மட்டும்தான் இல்லை, மற்றது எல்லாம் இருக்கு. பணம் இருக்கு, நகை இருக்கு, சொந்த வீடு இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, வீட்டுல எல்லாம் இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள என்ன இல்லைன்னு சொல்லி பார்த்தா அன்பை மட்டும் காணும். கடமைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க, அந்த ஆதியில் உள்ள அன்புலாம் இல்லை. ஒரு குடும்பத்துக்குள்ள சந்தோஷமா பேசி சிரிப்பாங்க. இப்ப நிறைய வீட்டுல அப்படிலாம் இல்லை. பிள்ளை ஒரு ரூம்ல இருக்கா, கணவர் ஒரு ரூம்ல இருக்காங்க, பையன் இஷ்டம் போல வருவான், அம்மா பார்த்தா சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்டுல பேசி சிரிக்கிறத பார்த்தா ரொம்ப குறைஞ்சிட்டு, அன்பு கூற மட்டும்தான் முடியல, குடும்பத்துக்குள்ளே சமாதானம் மட்டும்தான் இல்லை. ஏன்னு சொல்லி பார்க்கும்போது கற்பனையை கை கொண்டா மட்டும்தான் அன்பு இருக்கும். எங்க அம்மாட்ட பேசணும், எங்க அப்பாட்ட பேசணும், கணவர்கிட்ட உட்காந்து பேசணும், மனைவிட்ட உட்காந்து பேசணும்னு சொல்லி வீட்டுக்குள்ள அந்த எண்ணங்கள், அந்த சிந்தனை. வீட்டுல வயசான பாட்டி இருக்கும், வீட்டுல பாட்டி இருக்கு, அந்த பாட்டிகிட்ட போய் உட்காந்து பேசணும். அதான் கற்பனை. உன்னை போல பிறனை நேசி. ஆனா சில குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, வீட்டுல இருக்கிறவங்களாம் விட்டுருவாங்க, யாரோ வேற நாட்டுக்குள்ள இருப்பாங்க, அவங்க யாருன்னே தெரியாது. ஒரு இன்ஸ்டாகிராம் மூலியமாக, ஒரு ஃபேஸ்புக் மூலியமா அங்க போய் பல மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, யாருன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட போய் பல மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் பார்த்தா நிம்மதியே இருக்காது. ஏன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு நபரோடு பல மணி நேரம். வீட்டுல குடும்பத்துக்குள்ள முதல்ல பேசுங்க, சமாதானமா இருங்க, கற்பனையை கை கொள்ளுங்க. அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். கற்பனை கை கொண்டாலே ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதம் வந்துடும். அன்பு கூறும்போதுதான் தேவன் நமக்குள் வாசம் பண்ணுவார். நிறைய குடும்பத்துல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அன்பு கூறுறது கிடையாது. நிறைய வீட்டுல இந்த பிரச்சனை கிடக்கு. நான் உண்மையா சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு சில ஜெப குறிப்புலாம் வரும். ஒரு குடும்பத்துல ஒரு தாயார், எப்படி பார்த்தாலும் ஒரு 45 வயசு இருக்கும், கல்யாணம் முடிஞ்சு ஒரு 17-18 வருஷம், ஒரு 3 வருஷத்துல சண்டை போட்டிருக்காங்க. 3 வருஷம் 4 வருஷத்துக்குள்ள புருஷன் முன்னாடி. அதுக்கப்புறம் 15 வருஷம் பேசவே இல்லையா கணவர். ஒரே வீட்டுக்குள்ள இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கு. அந்த அம்மா புலம்புறாங்க, என் கணவர் 15 வருஷம் பேசல அப்படின்னாங்க.
இன்னொரு வீட்டுல சின்ன வயசுல பையனை அடிச்சு வளர்த்துருக்காங்க. அந்த பையனுக்கு ஏதோ ஒரு கோவம் வந்துட்டு போல இருக்கு. அவன் ஒரு 14 வருஷங்கிட்ட அம்மாட்ட பேசவே இல்லையா. இப்படி நிறைய குடும்பத்துள்ள காரியத்தை சொல்ல முடியும். ஒரு குடும்பம் நிம்மதியா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா முதல்ல அன்பு கூறணும். வெளிநாட்டுல இருக்கிறாங்க, வேற நாட்டுல இருக்கிறாங்க. வீட்டுல இருக்க அம்மா அப்பாட்ட பேச மாட்டேங்காங்க, புருஷன்ட்ட பேச மாட்டேங்காங்க, மனைவிட்ட பேச மாட்டேங்காங்க. எவ்வளவோ வாசல் தேவன் திறந்து வந்திருக்காரு. குடும்பத்திலே போன் அடிச்சு பேசணும். அம்மா நல்லா இருக்கீங்களா, அப்பா நல்லா இருக்கிறீங்களா, வீட்டுல மனைவியா நல்லா இருக்கிறியா, கணவரா நல்லா இருக்கிறீங்களா. ஒரு மனம் வரும்போது தேவன் பாப்பாரு. என் பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் குடும்பமா சந்தோஷமா இருக்கிறாங்க, பேசுறாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் பேச முடியல அப்படின்னா, இதயத்துல ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு, மன்னிக்க முடியாத சுபாவம், இரக்கமே இல்லை, கடினமான இருதயம். அப்ப கற்பனையை கை கொள்ளணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அன்பு கூறிய பிள்ளைகளா இருக்கணும். அன்பு கூர்ந்தால் கண்டிப்பா ஆசீர்வாதம். முழு பைபிள் வாசித்ததுல எல்லா பிரச்சனைக்கும் முடிவு என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது, மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும், கற்பனை கை கொள்ளணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும், வசனத்துல எப்படி எழுதப்பட்டிருக்கோ அதே போல வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும். நீ நிறைய குடும்பத்துல எதனால பிரச்சனை சரியாக மாட்டுக்கு, ஏன்னா என் வாழ்க்கையில நான் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால எனக்கு தெரியும். நான் என்னைக்கு கர்த்தர் பக்கம் மனம் திரும்பி வசனத்தின்படி வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டனோ அன்னைக்கு என் வாழ்க்கை மாறிச்சு, என் குடும்பம் மாறிச்சு. கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சோம், தேவனை தேட ஆரம்பிச்சோம், கண்ணீரோடு அழுது ஜெபிக்க ஆரம்பிச்சேன், கண்ணீரோடு பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். நான் ஒண்ணு மட்டும் புரிஞ்சு கொண்டேன், நான் தேவனை மறந்து தள்ளி போயிட்டேன். அதனாலதான் என்னோட வாழ்க்கையில் ஒரு 50-55 லட்ச ரூபா நஷ்டம் சொல்லி உணர்ந்தேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். தேவன் ஜீவனை தந்தார், கிருபை தந்தார், நாட்களை தந்தார், நல்ல நாட்களை தந்தார். கர்த்தருடைய கிருபையினாலே ஆன்லைன் மூலியமா ஊழியத்தை தந்தார். தேவன் அருளி அப்ப மனுஷன் மூலியமா எத்தனையோ தேசத்துக்குள்ள போயிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, தேவனை தேட ஆரம்பித்தேன், அவருடைய கற்பனையை கை கொள்ள ஆரம்பித்தேன். அப்ப இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டு அப்படின்னா அவங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையில்லாத சிந்தனை வராது, தேவையில்லாத போராட்டம் வராது. வீட்டுல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி தனி ரூம்ல கையில பைபிள் எடுத்து ஒரு மனுஷன் வாசிச்சுட்டான் அப்படின்னாலே 90% பிரச்சனை ஆஃப் ஆயிரும். என் வாழ்க்கையில நான் செஞ்சிருக்கேன், அதனால சொல்றேன். நான் இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு தேவனை தேட ஆரம்பிச்சேன், கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். இதுதான் என்னுடைய ஃபார்முலா. நான் தேவனை தேட ஆரம்பிச்சேன். இந்த வசனம் வாசிக்கும் போது எனக்கு ரொம்பலாம் விவரம் தெரியாது. நான் 2016 எழுத்து கூட்டி தான் பைபிள் எடுத்து வாசித்தேன். ஏன்னா 11 வயசுல நான் வேலைக்கு போயிட்டேன். இதை ஏன் சொல்லி தரேன் அப்படின்னா, கடன் கடன் கடன், நிம்மதி இல்லை, கண்ணீர், வேதனை, துக்கம், நிந்தை, அவமானம், இதெல்லாம் தாண்டி கையில பைபிள் எடுத்து தேவனை தேட ஆரம்பிச்சேன். இன்னைக்கு கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிச்சிருக்கார். அதுக்கு காரணம் என்ன? என் இருதயத்துக்குள்ளே உலகத்தினுடைய காரியம் போயிட்டு செத்தா பரலோகத்துல நிக்கணும், அவ்வளவுதான். இந்த பூமியில வாழ்ற காலம் கொஞ்ச காலம். இந்த கொஞ்ச காலத்திலே நமக்கு சில சிறையிருப்புல இருக்கிறோமா, சில உபத்திரத்தில் இருக்கிறோமா, சில பாடுகள்ல இருக்கிறோமா, சில தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கா, அதுல இருந்து வெளியில வரணுமா, உண்மையா தேவனை தேடுங்க, உண்மையா தேவனை தேடுங்க. ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் சர்ச்சைக்கு போயிருவாங்கல்ல, 2 மணி நேரம் சர்ச்சைக்கு போயிருவாங்க. அதுக்கப்புறம் 6 நாள் கையில பைபிள் எடுத்து வாசிக்காம, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாம, துணிகரமா, துன்மார்க்கமா, உலகத்துக்குள்ள எத்தனை பாவத்துக்குள்ள போய் சிக்கி கொள்ளின எத்தனை குடும்பங்கள் இருக்கிறாங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யா? ஐயா, நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போனேன். நானும் தான் போனேன், சின்ன வயசுல இருந்து போனேன். நான் சின்ன வயசுல நான் சர்ச்சைக்கு போனேன். 2008, 2010, 2015
விக்கிரத்துக்கும் மாந்திரிகத்துக்கும் ஒரு மனுஷனை நம்பி 13 லட்சம் என் கையிலேருந்து பணம் போயிட்டு. நான் சொல்றேன் இன்னைய டேட்ல இல்லை, 2008 to 2015 13 லட்சம் ஒரு மனுஷன் எனக்கு மாந்திரியம் பண்ணி விக்கிரத்துக்கு அந்த மனுஷன் பணம் வாங்கிட்டே இருந்திருக்கான். நான் என்னைக்கு கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சனோ, திருச்சியில் எபினேசர் பால்னு சொல்லி உண்டு, கடந்த வாரத்தில் இறந்து போயிட்டாங்க. அந்த ஐயா எனக்கு ஜெபம் பண்ணி அந்த கட்டிலேருந்து நான் வெளியில் வந்தேன். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையிலே இருதய மனக்கண்கள் திறக்கப்பட்டுச்சு. கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். ரட்சிப்புனா என்ன, விடுதலைனா என்ன, மீட்புனா என்ன, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், உலக ரட்சகர், மீட்டெடுக்க வந்தார், பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். என் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் செஞ்சார். இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன். அப்போ தேவனை தேட 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 அவருடைய கற்பனையை கைக்கொள்ள ஆசீர்வாதம். இது ஃபார்முலா. ஒரு குடும்பம் பைபிளுடைய ஃபார்முலா தெரிஞ்சாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பிசாசு விரட்டணுமா, முதல்ல அன்பு கூறிய பிள்ளைகளா இருக்கணும். இன்னைக்கு நிறைய வீட்டுல கசப்பு, வெறுப்பு, பகை, எரிச்சல், நிறைய பிரச்சனையை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அப்புறம் என் வீட்டுல எனக்கு நிம்மதி இல்லை புலம்பிட்டு இருக்கிறாங்க. சில குடும்பத்துல யோசிக்கும்போது எனக்கு வேதனையா இருக்கும். மன்னிக்காம 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் பேசாம இருக்கிறாங்க. நான் பைபிள் நல்லா வாசித்து பார்த்துட்டேன். மன்னிக்கிற வீட்டுக்குள்ள தானே இயேசு கிறிஸ்து வருவாரு. இதயத்துக்குள்ளே ஏன் கசப்பு வச்சிருக்கிறாங்க, ஏன் வெறுப்பு வச்சிருக்கிறாங்க? இதெல்லாம் நிறைய வீட்டுக்குள்ள கிடக்கு. அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான். ஒரு குடும்பத்தை எதனால் ஆசீர்வதிக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான். அந்த குடும்பத்துக்குள்ளதான் ஆசீர்வாதம். யோசபாத்தோடு கர்த்தர் இருந்தார். அவன் பாகாலை தேடவில்லை, தேவனை தேடினான், கற்பனையின்படி நடந்து கொண்டான். இன்னொரு பாயிண்ட் கூட இருக்கு. தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து. அப்ப நடக்கையில ஒரு காரியம் இருக்கு. 5வது வசனம், ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசேப்பாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது. அப்ப செழிப்பு, கனம் இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா இன்னைக்குள்ள செய்தியில ஃபுல்லா பேசியிருக்கேன். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா விக்கிரத்துல போனா சாபம் இருக்கும், தேவனை தேடுனா ஆசீர்வாதம் இருக்கும். அதனால காலவேளையில செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தர் என் கூட இருக்கணும் அப்படின்னா நான் கர்த்தரை தேடுகிற மகனா இருக்கணும். 2வது, அவர் எனக்கு என்ன சொன்னாரோ அதை செய்யற மகனா நான் இருக்கணும். அப்பந்தான் என் கூட இருப்பார். அப்பந்தான் என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். என் வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, நான் கர்த்தருக்கு பிரியமானபடி முதல்ல நான் வாழணும். அதுதான் பைபிள்ல போட்டிருக்கு. ஐயா நான் பைபிள வாசிச்சேன், சரி வாசித்தோம், எவ்வளவு மாற்றம் இருக்கு? எத்தனை வசனத்துக்கு நம்ம கீழ்படுகிறோம்? வீட்டுல வயசான மாமியார்கிட்ட பேச மாட்டேங்காங்கப்பா, அம்மாட்ட பேச மாட்டேங்காங்க, முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்துருக்காங்க, புருஷன்ட்ட பேச மாட்டேங்காங்க, மனைவிட்ட பேச மாட்டேங்காங்க, வீட்டுல பிள்ளைகள் யாரு பேச்சும் கேட்க மாட்டேங்குது. இதெல்லாம் சில வீட்டுல இருக்கா இல்லையா? நான் சொல்றது உண்மையா பொய்யா? தேவன் துக்கப்படுவார். ஐயோ இந்த பிள்ளைகள் பேசாம இருக்கு, தேவையில்லை யார்கிட்டயோ பழகிட்டு இருக்கு, தேவையில்லாத நபர்கிட்ட பழகிட்டு, தேவன் துக்கப்படுவார். தேவன் துக்கப்பட்டால் அந்த வீடு எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? யோசித்து பாருங்களேன். என் வாழ்க்கையிலாம் நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன்ப்பா, நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது செல்லத்துலாம் வேதனைப்படுவேன். ஐயோ நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் நான் இஷ்டம் போல வாழ்ந்துட்டேனே அப்படின்னு சொல்லி துக்கப்படுவேன். உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கன் என்று எழுதப்பட்டிருக்கு. வேதத்தை விட்டு ஒரு மனுஷன் விலகிட்டானாலே துன்மார்க்கன். வேதத்தை விட்டு விலகியாச்சுனால துன்மார்க்கன், முடிஞ்சு போச்சு. அதனால கையில பைபிள் எடுத்து வாசித்தா அவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கு. ஆனா தேவனை தேடாமல் உலகத்துக்குள்ள திரும்பி போயாச்சு அப்படின்னா நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், குடும்பம் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா
நான் தேவனை எப்படி தேடுறேன், அதுதான் எனக்கு முக்கியம். மற்றவங்க 1000 பாயிண்ட் சொல்லலாம்ப்பா. இஷ்டம் போல வாழுடே, நிறைய பேர் சொல்லலாம். இஷ்டம் போல வாழ்ந்தா அப்புறம் அப்படியே நேராக நரகத்துக்கு போயிட வேண்டிய. ஏன்னா இப்போ இஷ்டம் போல வாழ்தான் நிறைய பேருக்கு பிடிக்கி. கையில் பைபிள் எடுத்து வாசிக்கவும் மாட்டாங்க, ஜெபிக்கவும் மாட்டாங்க, தேவனை தேடவும் மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. காலையிலேருந்து ராத்திரி வரையும் ஒரே செல்ஃபோன் தான். இப்போ செல்ஃபோன் உலகமாக மாறிட்டு வருது. மனுஷனை பார்க்க மாட்டேங்காங்க, செல்ஃபோனை பார்த்து பார்த்து சிரிக்கிறாங்க. செல்ஃபோனை பார்த்து பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்னன்னு தெரில, அப்படி ஆகிப்போச்சு. வீட்டில் மனைவியை பார்த்தா கோபமாக பார்க்குறாங்க, அம்மா அப்பா பார்த்தா கோபமாக எரிச்சலோட பார்க்குறாங்க, வேற யாரையோ தீவிரவாதி பார்த்த மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் செல்ஃபோனை பார்த்து பல மணி நேரம் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் அம்மா கஷ்டப்பட்டு சமையல் பண்ணி வச்சுருப்பாங்க, வீட்டில் மனைவி கஷ்டப்பட்டு சமையல் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களெல்லாம் கண்ணுக்கு தெரியாது சில வீட்டில். ஆனால் செல்ஃபோனில் கொஞ்ச நேரம் ஒரு சின்ன வீடியோ பார்த்துட்டு அதை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்னன்னா, நம்ம சிந்தனைக்குள்ள தேவையில்லாத காரியத்தை உள்ள ஏற்றுறோம். கற்பனையின்படி கை கொள்ளணும் அப்படின்னா இந்த தேவையில்லாத இந்த செல்ஃபோனை தேவையில்லாத எந்த ஒரு காரியமும் வரக்கூடாது. இப்படிலாம் இருந்தால் வீடு கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்படும். நான் வாசித்த பைபிள்ல அவ்வளோ ஆசீர்வாதம் கிஃப்ட் எழுதி வச்சிருக்காரு. இந்த பூமியில வாழ்ற காலத்துல ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா வாழ முடியும். என் தேவன் என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு. நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன்னா என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு. எந்த இடத்துல நான் வெட்கப்பட்டு ஊரை விட்டு போறேன்னு என்னை அதே இடத்துல உயர்த்தியிருக்காரு. கண்ணீரோடு சொல்ல முடியும். எந்த சர்ச்சில்னாலும் நான் போய் சொல்ல முடியும், நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன்னா தேவன் என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு. என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு. எப்படி தெரியுமா? தேவனை தேட ஆரம்பிச்சேன். ராத்திரிலாம் சில நேரத்தில் நான் பைபிள் வாசித்தேன் அப்படின்னா 9 மணிக்கு ஆரம்பிச்சேன், 8 மணிக்கு ஆரம்பிச்சேன் அப்படின்னா காலையில 4 மணி ஆயிரும். அது கூட ஜெபம் பண்ணியிருப்பேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது வசனம் கீழ்படியிலேயே அப்படி உட்காந்து புலம்பி இருப்பேன். இன்னைக்கு தேவனை தேடக்கூடிய குடும்பங்கள் எங்க போச்சு? கொரோனா நேரத்துல கண்ணீர் வடிச்ச அப்படியே அழுது அழுது ஜெபம் பண்ணாங்க, குடும்பமா ஜெபம் பண்ணாங்க, தேசத்துக்காக ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த ஜெபம் எங்க போச்சு? இன்னைக்கு வாயை திறந்தாலும் எத்தனை குடும்பத்துல பொய், எத்தனை குடும்பத்துல ஏமாத்துறாங்க, எத்தனை குடும்பத்துல அடுத்தவன் சொத்தை கொள்ளையடிக்க நினைக்கிறாங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யா? இதான் பிரச்சனை. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குன்னா இதான் பிரச்சனை. இதை ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சாலே போதும், பெரிய ஆசீர்வாதம். அதனால இந்த செய்தி யார் கேட்டாலும் சரி, கர்த்தர் நம்மளை பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம இருதயத்துக்குள்ள கர்த்தர் இருக்கணும் அப்படின்னா தேவையில்லாத எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ, தேவையில்லாத எந்த ஒரு நபரோ, தேவையில்லாத எதுவும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே கேட்டால் எனக்கு ஃப்ரெண்டு இல்லை, எனக்கு அவங்க இல்லை, இவங்க இல்லை அப்படிம்பாங்க. ஒரு வாலிப பிள்ளை மயங்கி விழுந்துட்டா, வயசு மிஞ்சி போனால் ஒரு 18 வயசுலேருந்து ஒரு 21 வயசுக்குள்ளே இருக்கும். அவங்க அம்மா எனக்கு கூப்பிட்டாங்க, யூடியூப் மூலியமாக செல்ஃபோன் நிறைய வீடியோலாம் பார்த்துட்டு கூப்பிட்ருக்காங்க. நம்மளுடைய செய்தி கேட்குற அம்மா, என் பொண்ணுக்கு நீங்கள் கொஞ்சம் ஜெபம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அம்மா எதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். என் பாப்பா பயப்படுறா, கொஞ்சம் ஜெபம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பக்கத்தில் தான் மக இருந்தால் உடனே கொடுத்தாங்க. அந்த மகள்கிட்ட ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் ஒரு ஆலோசனை மாதிரி பேசினேன். அந்த மகள் சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அதுக்கு முந்தின நாள் அந்த பிள்ளை எப்படி மயங்கி விழுந்தா அதை சொல்கிறேன். இதை ஏன்னா இது எல்லாருக்கும் தெரியணும். அம்மா அப்பா வேலைக்கு போயிட்டாங்க, தங்கச்சி ஸ்கூல் படிக்க போயிட்டா, இவ காலேஜ் லீவில் வீட்டுக்கு வந்திருக்கா. வீட்டில் தனியாக இருக்கும்போது செல்ஃபோன் பார்த்துட்டே இருந்திருக்கா. செல்ஃபோனில் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் எல்லா இதுலேயும் போய் பார்த்துட்டே இருந்திருக்கா. காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் பார்த்துருக்கா. அப்புறம் மறுபடியும் சாயங்காலத்துக்கு மறுபடியும் நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வராமல் அவருடைய பெட்ரூமில் அழகாக செல்ஃபோன் பார்த்துட்டே இருந்திருக்கா. நைட்டு ஃபுல்லாக செல்ஃபோன் பார்த்தாலாம். அடுத்த நாள் காலையில் மயங்கி விழுந்துட்டா. அப்போ 24 மணி நேரம் ஒரு வாலிப மகள், காலேஜ் படிக்கிற மக தான் லீவில் வீட்டுக்கு வந்திருக்கா. 24 மணி நேரம் செல்ஃபோன் பார்த்தா, தூக்கம் வரல, பைத்தியம் பிடிச்ச போல் இருந்திருக்கு, தூங்கவே இல்லையா நைட்டு ஃபுல்லாக, கீழே மயங்கி விழுந்துட்டா. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை எழுப்பி
அதுக்கப்புறம் சரி பண்ணி லாஸ்ட் என்ன நடந்துச்சு கேட்டா, இன்ஸ்டாகிராம் போய் அதில் ஏதோ ரீல்ஸ்னு ஏதோ உண்டான். அதை போய் பல மணி நேரம் பார்த்துட்டே இருந்திருக்கேன். ஆக மொத்தம் தூக்கம் வரல. அந்த தூக்கம் வர்ற நேரத்தில் தூங்கலை. இந்த செல்போன் அடிமை. பார்த்தா வாலிப மகள் தான், 24 மணி நேரம் பார்த்தாலும். அதனால நிறைய குடும்பத்துல ஒரு பக்கம் பார்த்தா பையங்க பல மணி நேரம் செல்போன்ல இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நமக்கே தெரியாம நிறைய பெண் பிள்ளைகள் வீட்டை விட்டே வெளியில வர மாட்டாங்க, ரூமை விட்டே வெளியில வர மாட்டாங்க. ஆனா அந்த ரூம்ல செல்போன்ல எவ்வளவு நேரம் இருந்தான்னு சொல்லி பார்த்தா யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதனால தயவு செய்து இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றோம், எந்த அளவுக்கு கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் உலகத்துக்குள்ள இருக்கு, ரெண்டையுமே நான் பேசியிருக்கேன். ஒன் சைடு டீச்சிங்ல டபுள் சைடு. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்கீங்களோ தெரியும். வாழ்க்கையில நம்ம எப்படி வாழ்றோம், பரலோகத்துக்கு போனா என்ன செய்யணும், நம்ம இன்னும் எதுல மனம் திரும்பணும். தேவனுக்கு பிரியமானபடி நம்ம வாழ்ந்தா மட்டும்தான் நித்திய ஜீவன். இந்த பூமியிலே நமக்கு பைபிளை கையில் கொடுத்துட்டாரு. வசனத்தின்படி மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய வழிகளிலே அடிச்சோடுகளை பின்பற்றி அவருடைய வசனத்தை நம்ம காத்துக்கொள்ளணுமா, அவருடைய வசனத்துல நம்ம நிலைத்திருக்கணுமா, அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கணுமா. புதிய ஏற்பாட்டில் ஏகப்பட்ட சட்டம் எழுதி வச்சிருக்காரு. அதன்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு, இந்த பூமியில வாழ்ற காலத்துல ஐஸ்வர்யமும் உண்டு, கனமும் உண்டு. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். என் கூட கர்த்தர் இருக்கணும் அப்படின்னா என் சிந்தனையில தேவையில்லாத எண்ணங்கள் வரக்கூடாது, என் கண்களிலே தேவையில்லாத இச்சையான காரியம் வரக்கூடாது, என் இருதயத்துக்குள்ளே ஒரு பொல்லாத இருதயமா இருக்கக்கூடாது. அப்படி நம்ம ஒவ்வொரு வசனத்தை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தான் இன்னும் நான் கர்த்தருக்கு பிரியமானபடி எங்கெல்லாம் வாழணும், எப்படி வாழணும், அதை நம்ம யோசித்து பார்க்க முடியும். ஹல்லேலூயா. சின்ன ஜெபம் முடிப்போமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி முழங்கால் பிடிட்டு நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிகள் அன்பு இருந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களோடு நீங்க இருக்கணும்ப்பா. அதுதான்ப்பா எங்களுக்கு ஆசீர்வாதம். இரவும் போலுமா எங்க கூட நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. இந்த புதிய நாளுக்கான கிருபைக்கா ஸ்தோத்திரம்ப்பா, நன்றி செலுத்திடும்ப்பா. உங்க பிள்ளையா எங்களை மாற்றுங்க. உங்க ஜீவன் எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா. நாங்க கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அந்த வாழ்க்கை எங்களுக்கு வேணும். வேதத்தின்படி எங்களோட வாழ்க்கை இருக்கணும். பரிசுத்த ஆவியான எங்களை வழி நடத்தணும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போடுங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகத்தால் நிரப்புங்க, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணு, காண்டாமிருத்து பலனை தாங்க, கழுகளை போல செட்டலை விரித்து எழும்ப கிருபை தாங்க. கிருபை வரலாறு நிரப்புங்க, ஞான வரலாறு நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரலாறு நிரப்பு ராஜா. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ அவங்களோட சிரசு மேலே ஆசீர்வாதத்தை வைங்கப்பா. உச்ச நிலையில உள்ளங்கால் வரை அபிஷேகம் நிரப்புங்கப்பா. கையின் கீழ ஆசீர்வதிங்க ராஜா. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகலவிதமான ஆசீர்வாதங்களினாலும் உங்க பிள்ளைகளை திருப்தியா நிரப்புங்க, 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 நிரப்புங்க. ஒருவரையும் விடாதீங்க, நிரப்புங்க, எல்லாரையும் நிரப்புங்க. எத்தனையோ குடும்பத்தில் இணைந்துக்காங்க. எங்க சிந்தனை கிறிஸ்துவோடு இணைவட்டும். எங்க கண்கள்ல கலிக்கம் போடுங்க. வீண் வார்த்தை பேசாதபடி வேலையடைங்க. எங்க இதயத்துக்குள்ளே நீங்க மட்டும்தான்ப்பா இருக்கணும். உலகத்தினுடைய எந்த காரியங்களும் வேண்டாம்ப்பா. 100க்கு 100 கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். எங்களுடைய அவைகள் எல்லாம் கிறிஸ்துவின் அவையமா மாறட்டும். எங்க உடம்புல ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமா மாறட்டும். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கிருபை தாங்கப்பா. குறைகள், குற்றங்கள், அக்கிரமங்கள், கத்தரை விட்டு தள்ளி போன மீறுதல் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. தலைமுறை சாபத்தெல்லாம் சிலுவையில் சுமந்தவரே உண்மை அழைக்கிறோம்ப்பா. எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியின்படி அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கக்கூடிய கிருபை தந்தீங்களே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பரிபூர்ணமான கிருபை இங்க சிரசு மேல வைங்கப்பா. மகிமை ஆவியானவரே எங்க மேல தங்கிருங்க. கிருபை ஆவினால் நிரப்புங்க, விண்ணப்பத்தின் ஆவினால் நிரப்புங்க, உற்சாகத்தின் ஆவினால் நிரப்புங்க, உன்னதத்தின் ஆவினால் நிரப்புங்க. கல்லன் இதயத்தை எடுத்து போட்டுங்க, சதையான இதயத்தை தாங்கப்பா. உம்முடைய நல்லாவியை தாங்கப்பா.
எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. கர்த்தருடைய ஆவியார் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அப்பா, காண்டாமிருகத்து பலன் எங்களுக்கு வேணும்ப்பா. ரெட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா. 1000 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. ஈசாக்கை போல 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா. அபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. நோவாவை போல அப்பா எல்லா குடும்பமும் இருக்கணும். ஆசீர்வதிங்கப்பா. சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளுக்கு கிருபை தாங்கப்பா. வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளுக்கு கிருபை தாங்கப்பா. உமக்கா எழும்பி பிரகாசின் கிருபை தாங்கப்பா. சத்தியத்துல நடக்க கிருபை தாங்கப்பா. பிதாவையும் குமாரனை அறிந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. பரிசுத்தாவியால் நிரப்பி எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்காங்களோ ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். பாகாலை தேடாமல் தேவனை தேடி என்று எழுதப்பட்டிருப்பா. கற்பனையின்படி நடந்து கொண்டிருப்பா. அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வசந்த மூலியம் எங்களோட பேசுறீங்க. ஸ்தோத்திரம்ப்பா. ஜெபிக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை ஆசீர்வதிக்கட்டும். உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலையடைங்கப்பா. எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்து கொடுங்க. கற்பத்திரிக்கா ஜெபிக்கிற கர்த்தர் வாசல் திறந்து பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய ரத்தத்தினால் கழுவி சந்ததி ஆசீர்வதிங்க. பிறந்த நாள் திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடட்டும். அவங்களுடைய சந்ததி, அவங்களுடைய தலைமுறை எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, ஆசீர்வதிங்க. டெலிவரி போகிற கர்த்தர் கூட இருங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க, திருமணத்தை வைக்க ஜெபிக்கிற எல்லா விதமான தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கரத்தில் அப்படின்னு எக்ஸாம் எழுத போறாங்கப்பா. பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய ரத்தத்தினால் கழுவுங்க. தேவனுடைய கிருபையால் நிரப்புங்க. தெளிந்த புத்தி தாங்க. தேவையில்லாமல் செல்போன்ல எதுலேயும் அடிமையாக இருக்கக்கூடாது. கர்த்தர் வேலை அடைங்க. சில குடும்பத்திலே காலவேளையிலே கண்ணீரோடு, கடன் பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு, சொல்ல முடியாத துக்கத்தோடு, நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலே, கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்வதா மரிப்பதா அந்த நிலைமையிலே ஒரு குடும்பம் இருக்குப்பா. பொறுமையா செய்தி கேட்டாங்க. அந்த செய்தி எனக்கு தான் சொல்லி கேட்டாங்கப்பா. கர்த்தர் உன்னை தொடுகிறார். உன் துக்க நாட்கள் முடிந்தது. கர்த்தர் உன்னை இன்று முதல் ஆசீர்வதிக்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா. தேவன் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? கர்த்தர் யோசபாத்தோடு இருந்ததோட அதே போல இந்த நாளிலும் நிறைய குடும்பத்துல ஜெபித்தீங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். உங்களோட துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது. சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். குடும்பத்தில் எல்லா தரித்திரம் பஞ்சமெல்லாம் மாறுகிறது. எந்த குடும்பத்திலே வெட்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களோ அதே இடத்துல உங்களை உயர்த்துவார். உபத்திரம் மாறுகிறது. கர்த்தர் கூட இருப்பார். நன்றிப்பா. உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, களிமண்ணா அர்ப்பணிக்கிறேன். காலவேளையிலே விவசாயத்துக்கு போகிறாங்கப்பா, வியாபாரத்துக்கு போகிறாங்க, கம்பெனி போகிறாங்க. எத்தனையோ குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள் வேலை பார்க்குறாங்க, வாலிப பையன் வேலை பார்க்குறாங்க, சாஃப்ட்வேர் லைனில் இருக்காங்க, டாக்டராக இருக்காங்க, நர்ஸாக இருக்காங்க, டீச்சராக வேலை பார்க்காங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்ரட்டரி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சிஎம்காக அப்பா உங்களுடைய காலத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்கள் எல்லாருமே உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு விசேஷ கிருபை தாங்க, விசேஷ ஞானம் தாங்க. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும்.
எல்லா தேச ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கல எந்த இடத்துல அப்பா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ல, தனிமையில சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கு அது தொடுங்கப்பா. கண்ணீரோடு இருக்கிறாங்கப்பா, தொடுங்கப்பா. உடைய தலைமுறை கருத்தினால தொடுங்கப்பா, தொட்டு சுகமாக்குங்கப்பா. இன்னைக்கு எங்களுக்கு சுகம் வேணும்ப்பா, தீர்காயுஸ் வேணும்ப்பா. ஜெபிக்கிற குடும்பத்தை தொடுங்க, தொட்டு ஆசிடுங்க. காலவேளையில் யாராவது வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், சொந்தமா இடம் வாங்கணும், சொந்தமா வியாபாரம் பார்க்கணும், கவர்மெண்ட் வேலைக்கு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, வெளிநாட்டு போறதுக்கு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, எந்தெந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. பிள்ளைகளோட கர்த்தர் கூட வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல ஆசீர்வாதமா இருக்கணும், கர்த்தர் பிரியமானபடி இருக்கணும், சகல விதமான பாதுகாப்பு தாங்க. எந்தெந்த நாட்டுக்குள்ள எந்தெந்த துறையில இருக்கிறாங்களோ, எந்தெந்த அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, வாழ்க்கையில போராட்டம், கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. இந்த நாள் முதல் கொண்டு ஒரு மாற்றத்தை கட்டிடுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டுருக்காங்கப்பா, மனுஷனை நம்பி ஏமாந்துட்டாங்க. கர்த்தர் மனமரங்க, பிள்ளைகளோட வாழ்க்கை எல்லா குறையெல்லாம் மன்னிச்சிருங்க. குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும், ஆலயத்தில் நாடப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இரவு மூலமா ஜெபிக்கிறாங்க, பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. உங்க நாம விடட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு அமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களில் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.